our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் யோவான் 1:16. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவுக்குள் எல்லா ஆசீர்வாதமும், எல்லா கிருபையும், எல்லா நன்மையான காரியமும் உள்ளன. வரங்களை மட்டும் கேட்காதீர்கள், அவரே வேண்டுமென கேளுங்கள். அப்போது நீங்கள் நினைத்து பார்த்திராத அளவு அதிகமாக பெற்றுக்கொள்வீர்கள். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். இது உங்களுக்கு தேவன் கொடுக்கும் வாக்குத்தத்தம். இந்த வசனம் கூறுகிறபடி நீங்கள் கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொள்வீர்கள். நான் என் வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் இந்த கிருபையை அனுபவித்திருக்கிறேன். ஏதாவது ஒரு காரியத்தை நான் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் போது, ஆண்டவரே, இந்த காரியத்தில் நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் என்று கூறுவேன். அப்போது அவரது பிரசன்னம் என்னை ஆட்கொண்டு மறுரூபப்படுத்தி என்னை உயர்த்துவதை உணருவேன். அவர் பெரிதான வாசல்களை எனக்காக திறந்திருக்கிறார். வேதாகமத்தில் தேவ மனுஷனும் ஊழியனும் உண்மையுள்ளவனுமான யோனா தேவன் ஒருபோதும் சொல்லியிராத ஓர் இடத்திற்கு சென்றதை குறித்து வாசிக்கிறோம். ஆகவே தேவன் வழியில் அவனை சந்தித்து, யோனாவே, எனக்கு கீழ்ப்படி என்று கூறினார். யோனாவும் தன்னை தாழ்த்தி, சரி ஆண்டவரே, நான் உமக்கு கீழ்ப்படிவேன் என்று கூறினான். தன் வழியை செல்லாமல் ஆண்டவருக்குள் அவன் பெருகினான். முழு பட்டணத்தினரும் ராஜா உள்பட முழங்கால் படியிடும்படி தேவன் யோனாவை கனப்படுத்தினார். அவர்கள் அனைவரும் ரட்சிக்கப்பட்டனர். தேவன் எவ்வளவு அதிகாரமும் வல்லமையும் நிறைந்த பெரிதான கிருபையை யோனாவுக்கு அளித்தார் என்பதை பாருங்கள். அவ்வாறே பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் வாழ்வில் ஏதாவது ஒரு காரியத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது அது போன்று அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வின் மேல் தேவன் பிரியமாயிருப்பதால் கிருபை பெருகும். ஆண்டவரே, இந்த கெட்ட பழக்கம், இந்த கோபம், இந்த பொறாமை எனக்கு வேண்டாம், நீரே எனக்கு மிகுதியாய் வேண்டும் என்றோ, ஆண்டவரே, இந்த துன்பத்தின் நடுவிலும் நான் உம்மையும் நீர் எனக்கென்று கொண்டிருக்கும் நன்மையான நினைவுகளையும் நம்பி பொறுமையாயிருப்பேன் என்றோ கூறும்போது நீங்கள் கிறிஸ்துவை போல் மாற ஆரம்பிக்கிறீர்கள். உங்கள் சுயம் எல்லாவற்றையும் துரத்திவிட்டு கிறிஸ்துவை பின்பற்றுவீர்கள். தேவன் அதை விரும்புவார். கிருபையின் மேல் கிருபையை தந்து அவர் உங்களை கனப்படுத்துவார். இன்னும் வல்லமையான விதத்தில் பயன்படுத்துவார். உங்களை உயர்த்துவார். தம்மை உங்களுக்கு அதிகமாய் வெளிப்படுத்துவார். இன்றைக்கு இந்த கிருபையை பெற்றுக்கொள்வீர்களாக. இயேசு தேவனுடைய ஆசீர்வாதங்களை பூரணமாக பெற்றிருந்தார். பரிசுத்தத்தில் பூரணராக இருந்தார். தேவ வல்லமையும் அவருக்கு பூரணமாக இருந்தது. தெய்வீக தன்மையை பூரணமாக கொண்டிருந்தார். அவர் மாம்சத்தில் வந்த தேவனாக இருந்தார். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, ஆண்டவரே, நான் பாவத்தை விட்டுவிட்டேன், பிசாசுடனான தொடர்பை விட்டுவிட்டேன், உலகத்தின் தீய மக்களுடனான தொடர்பை விட்டுவிட்டேன், பரிசுத்தத்தை உடையவராகிய கர்த்தராகிய இயேசுவுடன் மாத்திரமே தொடர்பு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுங்கள். அப்போது கிருபையின் மேல் கிருபையை பெறுவீர்கள். இயேசுவின் சாயலுக்கு கிருபை உங்களை மறுரூபமாக்கும். இயேசுவில் பொதிந்திருக்கும் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெறத்தக்க கிருபை, பரலோகத்தில் பிரவேசிக்கத்தக்க கிருபை, கிருபையின் மேல் கிருபை. கிருபையின் மேல் கிருபை என்பதற்கு எந்த பாவத்தையும் செய்யலாம், கிருபை வந்து உங்களை மன்னிக்கும் என்று அர்த்தமல்ல.
தேவன் பாவங்களை தாராளமாக செய்யும் எந்த மனுஷனையும் சகித்து கொள்ளுகிறவர் அல்ல. ஆம், நாம் பலவீனத்தால் பாவம் செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நீ பாவம் செய்துவிட்டாய் என்று கூறுகிறார். நாம் மெய்யாக மனம் திரும்பி இனிமேலும் பாவம் செய்யாதிருக்க தேவனிடம் கிருபையை கேட்கும்போது, பாவங்களை விட்டுவிட்டு மன்னிப்பு கேட்கும்போது தேவ கிருபை கிடைக்கிறது. நாம் 7 முறை விழுந்தாலும் நாம் உண்மையாய் மனம் திரும்பி விசுவாசிக்கும் போது தேவ கிருபை வரும். தேவ கிருபை நம்மை பாதுகாக்கும். இயேசுவின் பரிபூரணத்தை தரும். நாம் பாவம் செய்துவிட்டு இயேசுவின் பாவமற்ற சாயலுக்கு மறுரூபமாகும்படி கேட்காமல், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேட்டால் கிருபைக்கு எந்த அர்த்தமும் இருக்காது. ஆகவே மெய்யாய் மனம் திரும்புவோம். இயேசுவை சுமந்து செல்லும் பரிபூரணத்தை தேவன் தருவார். கிருபை வந்து நம்மை மறுரூபப்படுத்தும். ஒரு மொழிபெயர்ப்பிலே இயேசுவின் பரிபூரணத்தினாலே ஆசிர்வாதத்தின் மேல் ஆசிர்வாதத்தை அடைகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவுக்குள் எல்லா ஆசிர்வாதமும் அடங்கியிருக்கிறது. ஆகவே உங்கள் இருதயத்தை திறந்திடுங்கள். உங்களுக்கு என்ன ஆசிர்வாதம் இப்போது தேவையோ இயேசுவின் பரிபூரணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆசிர்வாதத்தின் மேல் ஆசிர்வாதத்தை கேட்பதற்கு பதிலாக இயேசுவையே கேளுங்கள். இயேசுவின் பரிபூரணத்தினாலே நீங்கள் கிருபையின் மேல் கிருபையை பெறுவீர்கள். ஆசிர்வாதத்தின் மேல் ஆசிர்வாதம் இப்போதே உங்கள் மீது வருகிறது. ஜெபம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் மூலமா என்னோடு பேசுகிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் என்று உம்முடைய வசனம் கூறுகிறது. இப்போதும் என் வாழ்க்கையையும் என் விருப்பங்களையும் இலக்குகளையும் உம்முடைய அன்பின் கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய வழியில் நான் செல்லும்படி நடத்துவீராக. உம்முடைய மகிமைக்கென்று தரும் வாழ்க்கை வாழ உதவி செய்யும். நான் சிறுகவும் நீர் என்னில் பெருகவும் வேண்டும். என் மேல் பரிபூரண கிருபையை ஊற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய பரிபூரணமாக பரிசுத்தத்திலும் வல்லமையிலும் இரக்கத்திலும் நிரம்பி வழிகிறவராக நீர் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்று என் பாவங்கள், அடிமைத்தனத்துடன் எனக்குள்ள பிணைப்புகள், உம்மிடமிருந்து என்னை பிரிக்கும் காரியங்கள் எல்லாவற்றையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். உம்மோடு மட்டுமே, பரிசுத்தராகிய உம்மோடு மட்டுமே நான் இணைக்கப்பட்டிருக்க விரும்புகிறேன். மன்னிக்கப்படுவதற்கு மட்டுமல்ல, உம்முடைய சாயலுக்கு மறுரூபமாவதற்கும் உம்முடைய கிருபையினால் என்னை நிரப்பும். ஆண்டவரே, நான் உம்முடைய ஆசிர்வாதங்களை மட்டும் தேடவில்லை. எனக்கு தேவையான எல்லா ஆசிர்வாதங்களும் உமக்குள் இருப்பதால் இன்னும் அதிகமாய் உம்மை தேடுகிறேன். தயவு செய்து வந்து எனக்குள் வாசம் பண்ணும். உம்முடைய பரிபூரணம் என்னில் விளங்கட்டும். இப்போதும் எப்போதும் உம்முடைய கிருபை என் வாழ்வில் விளங்குவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.